நான் ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான தக்காளி 7 எடுத்துருக்குறேன். நான் தக்காளி 7 எடுத்துருக்குறேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன். நல்லா தண்ணியில் தக்காளி வேகணும். தண்ணி கொதிக்கிட்டோம். நான் தக்காளியை போடுறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த 7 தக்காளியும் போட்டுடலாம். ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், இதுமாரி தோல் உரிகிற மாரி வேகணும் தக்காளி. இது எல்லா தக்காளியும் ஆற வச்சுக்கலாங்க. இது எல்லாம் ஆறினாட்டி தோல் உரிச்சிட்டு காமிக்கிறேங்க. எல்லா தக்காளியும் உரிச்சாச்சு. 7 தக்காளியும் இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்குண்டு, ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் வதங்கி வந்துச்சு. அரைச்ச தக்காளி இதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் ஊற்றிட்டு காமிக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.